Hello students. Previous video நம்ம measurement of 3-phase power using 2 watt meter method இது நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த வீடியோ தட் இஸ் ஆக்சுவலி எதுக்குன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ற சப்ஜெக்ட்காக ரெடி பண்ணது. சர்க்யூட் தியரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ண வீடியோ இல்லை. இருந்தாலும் கண்டென்ட் 100% சேம் தான். ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட எக்ஸ்டென்ஷனாக இது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா 3-phase பவர் மெஷர்மெண்ட், அதாவது டிட்டர்மைன் த ரீடிங்ஸ் ஆஃப் வாட் மீட்டர்ஸ் அண்ட் டோட்டல் பவர் ஆஃப் 3-phase சர்க்யூட். இது ஒரு 3-phase சர்க்யூட், டெல்டா கனெக்டட் லோட். ஓகே, இது கொஷினில் கொடுத்துட்டாங்க. த பவர் இஸ் கால்குலேட்டட் யூஸிங் 2 watt மீட்டர் மெத்தட், அதாவது இந்த வாட் மீட்டர் அப்புறம் இந்த வாட் மீட்டர் 1 அண்ட் வாட் மீட்டர் 2. ஸோ இந்த ரீடிங்ஸ் ஆஃப் வாட் மீட்டர்ஸ், அதாவது செப்பரேட்டாக வாட் மீட்டர் 1ஓட ரீடிங்கும் வாட் மீட்டர் 2ஓட ரீடிங்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் பவரும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்புறம் அசியூம் RYB சீக்வன்ஸ். எனிவே அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, RYB சீக்வன்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படின்னா ஃபஸ்ட்டு we need to find out the reading of V1 and V2 separately, and then we should add both the readings of wattmeter 1 and wattmeter 2 in order to get the total 3-phase power. Okay, first one is இப்போ யூனிவர்சலாக அதுக்கு முன்னாடி வோல்டேஜ் என்னென்னு எழுதிடுவோம். சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 440 வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது லைன் வோல்டேஜா ஃபேஸ் வோல்டேஜா அப்படின்ற கன்ஃபியூஷன் இங்கே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது ஒரு டெல்டா கனெக்டட் லோட். ஸோ கிவனில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்னா இது ஒரு டெல்டா கனெக்டட் லோட்னா என்ன சொல்லியிருந்தோம், விஎல்லும் வி ஃபேஸும் ஈக்குவல். ஸோ நோ நீட் டு கெட் கன்ஃபியூஸ்டு. ஓகே, அதே மாதிரி இது ஈக்குவல் இல்லை. IL இஸ் ஈக்குவல் டு √3 I phase. Line current is equal to √3 times of phase current. இது எதுக்கு? டெல்டா கனெக்டட் லோடுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இது லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் எல்லாமே ஒன்று தான். அப்போ VRY என்னவாக இருக்குன்னா, ஏன்னா நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் RYBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ VRY எப்படி எடுக்கிறோம், என்ன வோல்டேஜ், இது RMS வோல்டேஜ் 440 at 0 degree வோல்டேஜ். அதுக்கப்புறம் VYB என்ன வரும்னா 440 at an angle of -120 degree. Similarly VBR பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 120 degree. அப்போ எப்படி எழுதலாம், -240 degree இல்லைன்னா +120 degree அப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்புறம் வாட் மீட்டர் ரீடிங் ஜென்ரலாக என்ன அப்படின்னா யூனிவர்சல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட் மீட்டர் எதை ரீட் பண்ணும், இட் ஹேஸ் 4 terminals. வாட் மீட்டருக்கு பார்த்தீங்க, இப்போ வோல்ட் மீட்டர் அம்மீட்டருக்குலாம் இட் ஹாஸ் ஒன்லி 2 terminals. இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வாட் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 terminals. என்னென்னா இது நீங்கள் ஃபர்தராக படிப்பீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலில் லேபில் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராக்டிக்கல் கிளாஸில் தெரியும். என்னென்னா மெயின், லோடு, காமன், வோல்டேஜ் MLCV அப்படின்னு இருக்கும். இட் ஹேஸ் 4 terminals அண்ட் 2 coils. என்னென்ன காயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சீரீஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது கரண்ட் காயில், இது வோல்டேஜ் காயில். இந்த வோல்டேஜ் காயில் எதுனா இதுக்கும் பேரலாக இருக்கும். இந்த பேரல் பாத்தில் இந்த சிவின்றது இந்த ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். மேலே உள்ளது சீரீஸாக உள்ளது பார்த்திங்கன்னா அது கரண்ட் காயில். பேரலாக உள்ளது ப்ரெஷர் காயில் ஆர் பொட்டன்ஷியல் காயில், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாட் மீட்டருக்கும் இது கரண்ட் காயில், இது பொட்டன்ஷியல் காயில். அப்போ ஒரு வாட் மீட்டர் எதை ரீட் பண்ணுன்னா இந்த வோல்டேஜ் அக்ராஸ் பொட்டன்ஷியல் காயில். ஸோ VPC, அதுக்கப்புறம் கரண்ட் பாசஸ் த்ரூ இந்த கரண்ட் காயில் IC, அப்புறம் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் ஒரு டிஃபரன்ஸ். வாட் மீட்டர்னா எதை மெஷர் பண்ணோம், பவருக்கு என்ன ஃபார்முலா, V × I × cos φ. ஸோ அதோட இந்த வாட் மீட்டர் ஃபார்மில் தான் இப்படி எழுதுகிறோம். வோல்டேஜ் அக்ராஸ் த பொட்டன்ஷியல் காயில் இன்டூ கரண்ட் பாசஸ் த்ரூ த கரண்ட் காயில் இன்டூ காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், அதாவது இந்த VPCக்கும் ICக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் த வாட் மீட்டர் ரீடிங். இப்போ நமக்கு
இங்கே 2 வாட் மீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் மீட்டர் 1 அண்ட் வாட் மீட்டர் 2. வாட் மீட்டர் 1ஓட ரீடிங் எதுவாக இருக்கும்? வாட் மீட்டர் 1 எதை ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் மீட்டர் 1ல் பொட்டன்ஷியல் காயில் எதுக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த காயில் எதுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னா, இங்கே ஆர் டெர்மினலுக்கும் இங்கேயும் கனெக்ஷனில் தான் இருக்கும். இது ஜம்பர் வராது, கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பி டெர்மினலுக்கும், ஸோ ஆருக்கும் பி டெர்மினலுக்கும் மிட் பாயிண்டில் இந்த கேப்பில் வந்து இந்த பொட்டன்ஷியல் காயில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த விபிசி எப்படி எழுதுகிறோன்னா விஆர்பி. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் காயில். ஸோ இந்த கரண்ட் காயில் எதில் கனெக்ட் ஆகிருக்கு? இந்த சிசின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா டெர்மினல் ஆரில் கனெக்ட் ஆகிருக்கு. therefore I into R cos of the angle between them. இந்த cos of the angle வந்து நம்ம ஃபைனலாக அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட் மீட்டர் 2ஓட ரீடிங் வேணும்ல. ஸோ இங்கே இதில் பொட்டன்ஷியல் காயில் விபிசி இதில் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா இதுக்கும் கேப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒய், இது பார்த்திங்கன்னா பி. ஸோ விஒய்பி இன்ட்டு இந்த கரண்ட் காயில் ஐசி. ஸோ இதில் சிசி எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஒயில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் தானே சிசி இருக்குது. இதோட பாயிண்ட்னா ஒயில் கனெக்ட் ஆகிருக்கு. therefore ஐஒய் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் them. அதாவது இதில் இந்த டெர்மினலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஒய், இது ஐபி, இங்கே ஐஆர். இந்த ப்ளூ கலரில் எழுதுறது எல்லாமே நம்ம வந்து எழுதுகிறோம். இது கொஷின்லேயே கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம். பட் இது நமக்காகவே தெரியணும். ஓகே, அப்புறம் இதில் ஃப்ளோ ஆகிற இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஆர்க்கும் ஒய்க்கும் கேப்பில் ஃப்ளோ ஆகுது. அதாவது அதனால் ZRYன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் பார்த்திங்கன்னா ஐஆர்ஒய். அதே மாதிரி இந்த பக்கம் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஒய்க்கும் பிக்கும். ஸோ ஐஒய்பி. அடுத்து இந்த கரண்ட் ஐபிஆர், ஐ இன்ட்டு பிஆர். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன கரண்ட் வேணும்? ஸோ இந்த விஆர்பி வேணும், ஐஆரோட வேல்யூ வேணும், விஒய்பி வேணும், ஐஒயோட வேல்யூ வேணும். அப்புறம் இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஆர்பி எங்கே இருக்குன்னா விபிஆர் இருக்குது. ஓகே, இதிலேருந்து விஆர்பி எழுதிடலாம். எப்படி எழுதலான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஐஆரோட வேல்யூ வேணும், விஒய்பியோட வேல்யூ டேரெக்டாக இருக்குது. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்புறம் ஐஒய்யோட வேல்யூ வரும். அப்புறம் இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் எல்லாமே வேணும். ஓகே, இப்போதைக்கு இந்த ஐஆரும் ஐஒய்யும் இந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம டெல்டா கனெக்ஷன் 3 ஃபேஸ் பவர் சப்ளை டெல்டா கனெக்ஷன் அன்பேலன்ஸ்டு லோட் அந்த அதே ப்ராப்ளம் தான் இங்கே வந்து ஜஸ்ட் வாட் மீட்டர் மட்டும் வரும், ஒன்றும் இல்லை. அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த டாபிக் அந்த ரிலேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இதில் ஐஆரோட வேல்யூ என்னன்னா இங்கே கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணணும். ஸோ என்டரிங் கரண்ட், லீவிங் கரண்ட், அதை வச்சு நம்ம ஐஆரோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்ளை KCL at R. இந்த பாயிண்டில் கிர்ச்சாஃப் கரண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா என்டரிங் கரண்ட் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். என்டரிங் கரண்ட் எதுனா ஐஆர் வந்து என்டர் ஆகுது, அதாவது இந்த பாயிண்டில். அதே மாதிரி ஐபிஆரும் இந்த பாயிண்டில் என்டர் ஆகுது. லீவிங் கரண்ட் பார்த்திங்கன்னா ஐஆர்ஒய் மட்டும் லீவ் ஆகுது. இது வந்து 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஐஆரும் ஐபிஆரும் என்டர் ஆகுது, லீவ் ஆகிறது ஐஆர்ஒய். ஸோ என்டரிங் கரண்ட் இது ஐஆர் ப்ளஸ் ஐபிஆர், இது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி, இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ஒய். இது வந்து லீவிங் கரண்ட். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஐஆர் தான் தேவை. இப்போ ஐஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ஒய் மைனஸ் ஐபிஆர். ஓகே, ரைட். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா அப்ளை KCL at பாயிண்ட் ஒய் நோடில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒய் நோட்டில் எதெல்லாம் என்டரிங் கரண்ட் எதெல்லாம் லீவிங் கரண்ட்னா, இதில் இந்த ஐஒய்ன்ற கரண்ட் வந்து என்டர் ஆகுது, ஐஆர்ஒய் என்டர் ஆகுது,
லீவிங் கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து லீவ் ஆகிற கரண்ட் வந்து ஐஒய்பி. தேர்ஃபோர் ஐஒய் ப்ளஸ் ஐஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐஒய்பி. சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஐஒய் தான் தேவை. தேர்ஃபோர் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு ஐஒய்பி மைனஸ் ஐஆர்ஒய். ஓகே, ரைட், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து கேசிஎல் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஐபியோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணோம்னா ஐபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு ஐபி வந்து இதில் தேவையே ஏற்படலை. ஸோ அவ்வளோதான், இது மட்டுமே போதும். ஓகே, இப்போ இந்த ஐஆர் ஐஒய் இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டா எல்லாம் இருந்தால் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஐஆரோட வேல்யூ ஐஒய்யோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஐஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? சிம்பிள், விஆர்ஒய் டிவைடட் பை ZRY. அதே மாதிரி IBR is equal to VBR divided by ZBR. அடுத்து IYB equal to VYB divided by ZYB. இது எல்லாமே வெக்டர் குவாண்டிட்டி. VRYயோட வேல்யூ என்னது? 440 at 0 degree. ZRYயோட வேல்யூ 10 plus J10. அடுத்து VBRக்கு உள்ள என்ன வேல்யூ அப்படின்னா -240. 440 minus 240 divided by ZBR. ZBR ஓட வேல்யூ 20 plus J10. ஓகே, நெக்ஸ்ட்டு VYB ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 440 minus 120. 440 minus 120 divided by ZYB ஓட வேல்யூ 15 minus J15. ஓகே, இதோட வேல்யூஸ் என்னது? ஃபஸ்ட்டு இது வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. டினாமினேட்டர் வந்து போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றணும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எனிவே இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22, அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதுகிறேன். 22 மைனஸ் J22A. அடுத்து பிஆர் இதுக்கு பார்த்தோன்னா மைனஸ் 1.18 ப்ளஸ் 19.64 J ஆம்பியர். இங்கேயும் என்ன வரும்னா 5.37 மைனஸ் 20 J ஆம்பியர். இதுதான் வந்து IRY, IBR, IYBயோட வேல்யூ. இதை வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுக்கு? ஐஆர் வேல்யூவும் ஐஒய்வோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு IR இஸ் ஈக்குவல் டு IRY மைனஸ் IBR. ஐஆரோட வேல்யூ மைனஸ் அப்புறம் ஐபிஆரோட வேல்யூ ஐஆர்ஒயோட வேல்யூ இது. ஐபிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1.18 ப்ளஸ் J 19.64. ஓகே, இதை வந்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆகும். எனிவே இதை சால்வ் பண்ணும்போது இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR இஸ் ஈக்குவல் டு 23.18 மைனஸ் J 41.64 ஆம்பியர். இது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில். போலார் கோஆர்டினேட்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா இதோட போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்னா
47.66 போலார் கோஆர்டினேட்ஸில் இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்றதை அப்புறம் சொல்கிறேன். 60.89 டிகிரி ஆம்பியர். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேல்யூ வேணும்? ஐ ஒய்யோட வேல்யூ வேணும். ஐ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐ ஒய்யோட வேல்யூ வந்துன்னா ஐ ஒய்பி மைனஸ் ஐ ஆர்ஒய். ஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒய்பி மைனஸ் ஐ ஆர்ஒய். ஸோ ஐ ஒய்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.37 மைனஸ் 20J. இது ஐ ஒய்பியோட வேல்யூ. அடுத்து ஐ ஆர்ஒயோட வேல்யூ 22 மைனஸ் J22. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா IY இஸ் ஈக்குவல் டு போலார் கோஆர்டினேட்ஸ் எழுதுகிறேன். 16.75 மைனஸ் மைனஸ் இல்லை, அட் அன் ஆங்கிள் ஆஃப் 173.26 டிகிரி. இது வந்து IRோட வேல்யூ, இங்கே IYயோட வேல்யூ. இதை ரெண்டையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் இதை வந்து ஏன்னு கூட வைக்கலாம். ஏ ஏ பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சப்ஸ்டியூட் ஐஆர், சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஐஆர் இன் equation A. IR and VR. அப்போ values of IR and VR. VR ஓட வேல்யூ IR ஓட வேல்யூ ஆக்சுவலாக VRY. Substitute the values of IR and VRY in equation A. VRY ஓட வேல்யூ இங்கே இருக்குது. அப்புறம் IR ஓட வேல்யூ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ W1 இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் இங்கே வந்து VRY இல்லை VRB. ஏன்னா ஈக்குவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா VRBன்னு இருக்குது. ஓகே, அப்போ லுக் இங்கே பாருங்கள், இதில் VRBயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா நம்ம VBRோட வேல்யூ தான் 440 at -240 டிகிரி எப்படின்னு இருக்குது. என்ன எழுதுகிறோம்? VBR is equal to 440 minus 240 டிகிரி இந்த மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு வந்து VRB வேணும். அது VRB என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ V1க்கும் இப்போ சப்போஸ் இந்த டெர்மினல் வந்து X, இங்கே வந்து Y. ஸோ VXY அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம பேசிக்கிலே பார்த்துட்டோம். அப்போ வந்து VX மைனஸ் VY அதுதான் அதோட மீனிங். சப்போஸ் VYXன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், VY மைனஸ் VX. ஸோ அந்த இது வந்து மாறும். இப்படி கூட எழுதலாம், VXY இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் VYX. இதுவும் கரெக்ட். ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன வந்திருக்குன்னா VRBன்னு வந்திருக்கு. இங்கே VBR தான் நம்மகிட்ட இருக்குது, VRB இல்லை. ஸோ அதை எப்படி எழுதலாம்? VRB தான் நமக்கு தேவை. அதை எப்படி எழுதலாம்? மைனஸ் VBR அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இந்த மாதிரி VXYனா VX மைனஸ் VY, VYXனா VY மைனஸ் VX. ஸோ இதுவும் ஆப்போசிட். ஸோ இதில் மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணி VXY இஸ் ஈக்குவல் டு மைனஸ் VYX. அந்த மாதிரி VRB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் VBR அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இங்கே 440க்கு பதிலாக மைனஸ் மட்டும் போட்டால் போதுமானா? அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். போலார் கோஆர்டினேட்ஸில் இது வந்து மேக்னிடியூட், இது வந்து டிகிரி. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, நமக்கு தெரியும் இது என்ன சொல்லியிருந்தோம்? VRY, இது VYB, இங்கே VBR. அப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இதை கூட விட்டுலாம். அடுத்து VRB தான் நமக்கு தேவை. RBனா மைனஸ் VBR. ஸோ இதுக்கு மைனஸ் அப்படியே எங்கே இருக்குன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இதானது மைனஸ் VBR. ஸோ இது ப்ளஸ் VBRனால் இது மைனஸ் VBR. இந்த மைனஸ் VBR தான் என்னது VRB. இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே 440ல் மைனஸ் போடக்கூடாது. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்றதை பார்க்கணும். ஸோ இது வந்து கிளாக் வைஸில் 240 டிகிரி தள்ளி இருக்கிறதுனால இங்கே -240ன்னு எழுதணும். பட் இங்கே பாருங்கள், இதுவும் கிளாக் வைஸில் ஜஸ்ட்டு 60 டிகிரி. ஸோ இது இது 120 டிகிரி. இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 180 மைனஸ் 120 60 டிகிரி. இதை எப்படி எழுதலாம்? விஆர்பி இஸ் ஈக்குவல் டு 440. இந்த 440 வந்து நெகட்டிவில் வரக்கூடாது, அது வந்து மேக்னிடியூட். இது எப்படி எழுதலாம்? -60 டிகிரி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, இப்போ விஆர்பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து ஐஆரோட வேல்யூ 47.66 at an angle of -60.89 டிகிரி ஆம்பியர். ஓகேயா? இப்போ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே மேக்னிடியூட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த இது என்னதுன்னா காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ இதுக்கும் என்ன ஆங்குலர் டிஃபரன்ஸ் கவனிங்க. W1 இஸ் ஈக்குவல் டு விஆர்பியோட வேல்யூ வந்து 440. ஜஸ்ட் ரைட் அவுட் த மேக்னிடியூட் இட் செல்ஃப். அப்புறம் ஐஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 47.66 இன்ட்டு இங்கே ஏன் ஆங்கிள் எழுதலைன்னா அதை இங்கே கொண்டு வந்துடுவோம், காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் என்னது? இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து -60.89, இங்கே -60 டிகிரி. இதுக்கு உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.89 டிகிரி. பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம், இது நெகட்டிவ்லேயும் இருக்கலாம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லைன்னா -60 டிகிரி மைனஸ் ஆஃப் அதை விட்டுறக்கூடாது 89 டிகிரி. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் நோ நீட் டு வரி. ஏன்னா காஸ் ஆஃப் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். காஸ் ஆஃப் -θ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் θ. இதெல்லாம் நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தேவையில்லை. ஸோ 0.89 டிகிரி டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 20,967.87 வாட்ஸ். இதான் எனது வாட் மீட்டர் 1ஓட ரீடிங். நெக்ஸ்ட்டு அப்படி வாட் மீட்டர் கம் டு வாட் மீட்டர் 2. வாட் மீட்டர் 2னா என்னது? ஈக்குவேஷன் பி. சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் VYB IY cos of angle between them. VYB IY cos of angle between them. VYB ஓட வேல்யூ எங்கே இருக்குது? ஓகே, இதில் இந்த VBYயோட வேல்யூ அதனால் நெகட்டிவ் ஆட் பண்ணி அந்த பிரச்சனைலாம் இல்லை, இது டைரெக்டாக இருக்குது. VYBயோட வேல்யூ வந்து 440 -120 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஒயோட வேல்யூ தேவையில்லை. IY இஸ் ஈக்குவல் டு 16.75 173.26. 16.75 173.26 degree ampere. Don't forget to write down the unit of every parameter. Okay, இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ W2 is equal to 440 into, just write down the magnitude, 16.75 into cos of the angle between them. இதுக்கும் என்ன ஆங்குலர் டிஃபரன்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே -120 டிகிரி, அப்புறம் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா +173.26 டிகிரி. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் பார்க்கணுன்னா டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. டிஃபரன்ஸ்னால என்னது? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரணும்? 173.26 மைனஸ் 120 டிகிரி அப்படின்னு எழுதக்கூடாது, -120 டிகிரி. அப்போ என்ன வரும்னா 293.26 டிகிரி. இல்லைன்னா ஜஸ்ட்டு ரைட் டவுன் த ஃபேஸர், ட்ரா த ஃபேஸர் டயக்ராம். எப்படின்னா
இந்த மாதிரி ஃபேஸர் டயக்ராம். இது எங்கே இருக்கும்? -120 டிகிரினா இந்த பாயிண்ட். ஓகே, அப்புறம் +173 டிகிரினா இங்கே வந்துடும். ஸோ இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவே எழுதணும். ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ்னாலே என்னது? மைனஸ் தான் பண்ணணும். அப்புறம் இந்த -120 டிகிரியே விட்டுறக்கூடாது. ஸோ இதுக்குள்ளே ஆங்குலர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 293.26. இதை இங்கே எழுதணும். 293.26 டிகிரி. இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, யூ வில் கெட் 2948 watts. W2 is equal to 2948 watts. ஓகே, இப்போ கொஸ்டினில் கொடுத்த இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். டிட்டர்மைன் த ரீடிங்ஸ் ஆஃப் வாட் மீட்டர்ஸ் 1 and 2. வாட் மீட்டர் 1ஓட ரீடிங்கும் வாட் மீட்டர் 2ஓட ரீடிங்கும் சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் எது சால்வ் பண்ணணும்? டோட்டல் பவர், டோட்டல் 3 phase பவர், டோட்டல் பவர் ஆஃப் 3 phase சர்க்யூட். தட் இஸ் சிம்பிள். 3 phase பவர்னால் என்னென்னா sum of W1 and W2. ஸோ W1ஓட வேல்யூ 20967.87 ப்ளஸ் W2ஓட வேல்யூ 2948 is equal to இதையும் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் arithmetic operation. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா you will get 23915.87 watts. That's all about this problem. Getting pass mark in circuit theory subject is not so easy. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு மொதல் நாள் 5 hours இருக்கும், ஒரு யூனிட்டுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா டோன்ட் டூ தட் டைப் ஆஃப் மேஜர் பிளண்டர். நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு நீங்கள், அதுவும் ஃபஸ்ட் இயரில் இப்படி இருந்தால் அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் இப்போவே ரெடி ஆகணும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். மெஷர்மெண்ட் ஆஃப் 3 phase பவர் அப்படின்றது இந்த மாதிரி தான் வரும். டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.